வணக்கம். ஜவை ஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்க ஓகே, ஆனால் குழந்தை வேற பிறக்கணுமா, குழந்தை வேற பெற்றுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியோடு தான் இன்றைக்கி உலகிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழலில் இன்னைக்கு ஜான்வி கபூர்னுடைய பேட்டி ரொம்ப விசித்திரமாகவும் இருக்குது, பாராட்டக்கூடிய விஷயம் இருக்குது. ஜான்வி கபூர் யார்? நம்ம ஸ்ரீதேவியோடைய பொண்ணு. அந்த பொண்ணு ஹிந்தியில் இங்கே பிரபல்யமாக, மற்றபடி தெலுங்கில் நிறையா நடிச்சிட்ருக்காங்க. தேவாரா, பெத்தி அப்படிங்கிற படத்தை நடிச்சிட்ருக்காங்க. தமிழகத்தில் எப்படியாவது கால் பதிக்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆவலில் இன்றைக்கி முனைப்பாக இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது எனக்கு கல்யாணம் செய்ய ஆசையாக இருக்கிறது, அதையெல்லாம் விட குழந்தை பெற்றுக்கொள்ள இன்னும் ஆசையாக இருக்கிறது. அந்த குழந்தை 3 குழந்தையாக பெற்றுக்குன்னு ஆசையாக இருக்கு அவங்களுக்கு. 3 குழந்தை. ஏன்னு கேட்டால் எனக்கு லக்கி நம்பர் 3, அதனால் 3 குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, லக்கி நம்பருக்காகவா அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவதுங்க 2 குழந்தை பெற்றோம் அப்படின்னம்னா ஒன்றுக்கு சண்டை போட்டுக்குமா. 3ஆவதாக ஒரு குழந்தை இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணும், அந்த குழந்தை 2 குழந்தை சண்டை போட்டக்கூடிய சமயத்தில் சமாதான தூதுவராக உள்ளே சென்று 2 குழந்தைகளும் அடித்து கொள்ளக்கூடிய சமயத்தை அவைகளை சமாதானப்படுத்தி விலக்கி விடும் அப்படின்னு ஒரு புதிதாக ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நல்லா தான் இருக்குது. நம்ம சித்தன் சொன்னான், 1 பெற்றுக்கொள்ளாது, அது அனாதை. 2 பெற்றுக்கொள், அது ஆதரவு. 3 என்பது அதிகம்னா. ஆனால் ஜான்வி கபூர் நம்ம ஸ்ரீதேவியுடைய பொண்ணு 3 பெற்றுக்கொள் அப்படிங்கிறதுக்கு மிக அற்புதமான ஒரு விளக்கம் சொல்றாங்க. இல்லை, பாராட்டக்கூடிய விஷயம். இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே உண்மையிலே ஆச்சரியமான விஷயமாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கணும். அப்பதான் பல பெண்கள் தாலி கட்டினமா முடிஞ்சு போச்சு, அதோட சரி, புருஷனும் வேணாம் பிள்ளையும் வேணாம், அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. தாலி கட்டினமா ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு அவனை அப்படி விட்டு போட்டு ஓடிடுறது, அது ஒரு குரூப்பு. அப்புறம் தாலி கட்டினமா கிடையாது, அவனோட கடந்து டைவர்ஸுங்கிற இல்லாமல் அவனோடு முகத்தை காட்டிக்கிட்டே வாழ், இப்படிலாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலையில் ஜான்வி கபூருடைய பேட்டி உண்மையிலே பூஸ்டாக தான் இருக்குது. 3 குழந்தை பெற்றுக்கொள்வேன். உண்மையிலே இந்த காலத்தை இளம் பெண்கள் ரொம்ப கூர்ந்து கவனிங்க. அவர் சொல்ற விஷயம். ஆமாம், சண்டை போட்டுக் கொள்வார்கள், இன்னொருவராக இருந்தால் அவர்களுக்கு சமாதான தூதுவராக செல்வார்கள். ஆமாம், இது நல்ல விஷயமா தான் இருக்கு. 1 பெறுவதே இன்னைக்கு பெரு விஷயம். அதில் 2 அப்படின்னு சொல்லி பாருங்க. பல பெண்களுக்கு ஐயோ நான் 2லாம் பெற்றுக்க பல பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. 1 குழந்தை பெற்றுத்தர, 2வது குழந்தை பெற்றுத்தர மாட்டேன் பத்திரத்தில் கையெழுத்து போடாத தனமாக கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய, கழுத்தை நீட்டக்கூடிய பல பெண்கள் இருக்கக்கூடிய மத்தியத்தில் ஜான்வி கபூர் 3 குழந்தை பெற்றுக்கொள்ளவேன் அப்படிங்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். இப்படிப்பட்ட விஷயம் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்திய நாட்டு